சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது தேவ சமூகத்தில் வரும்போது நடக்கிறது. இப்படி இன்னைக்கு துணைவியாராக இருக்கிற கயல்விழியை கர்த்தர் அவர் கொடுத்தார். இந்த போட்டோவை காமிக்கும் போது உடனே பார்த்து இப்படி சிரித்தார். ஒண்ணுமே சொல்லல, சிரித்தார். இதுக்கு முன்பு அந்த மகனுக்கு பிரயாசப்படும் போது கூடவே இருப்பார், என் கூடவே தங்கியிருப்பார், எனக்கு டீ போட்டு கொடுப்பார், சமைச்சு கொடுப்பார், எல்லாம் செய்வார். அப்ப நான் ஆண்டவர் சொன்னேன், ஊழியக்காரனுக்கு ஒரே ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் பலனை அடையாமல் போகுதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இவர் என் கூடவே இருந்து எனக்கு இவ்வளோ காரியங்களை செய்கிறார், கர்த்தர் நீங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கைகூடி வர பண்ணினார். கைகளை உயர்த்தியவர்கள். அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமான குழந்தை பிறந்த அந்த ஆண்டுல, அதாவது போன வருஷம் ஒரு பெரிய விபத்தில் அவர் சிக்கி எல்லாரும் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இந்த புள்ள பிறந்த நேரம் அப்படின்லாம் தெருவுல இளைஞன பந்துக்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, பிள்ளைகள் யாரு? கர்த்தரால் வருகிற சுதந்திரம். சொல்லுங்க, பிள்ளைகள் நம்ம இது இருப்பது நன்மையா கெடுதலா? நண்பன்றவர் ஹெலன் ஜாஸ்மின் அப்படின்னு பேர் எழுதி கொடுத்தாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரனாய் அதை பார்த்த உடனே அந்த ஜாஸ்மின் அப்படிங்கிற இடத்துல அதை சொல்ல எனக்கு தோணாம எனக்குள்ளே நான் என்ன சொல்லிக்கிட்டேன்னா, ஹெலன் தேவ கிருபை அப்படின்னு எனக்கு உண்டானது வார்த்தை. கையை உயர்த்தி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இந்த பிள்ளைக்காக நம்ம வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்க கேட்போம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, அப்பா பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவன் மேல் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் சொல்லுங்க, இந்த பிள்ளை எப்படி இருக்க போகுதுங்க? எல்லாம் கை நீட்டுங்க பார்ப்போம். எப்படி இருக்க போகுது? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, இந்த பிள்ளை ஞானத்தினால் நிறைந்து தேவ கிருபை அவள் மேல் இருந்தது. சரீர பிரகாரமாக வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு நல்ல ஞானத்தினால நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவள் மேல் பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே, மிதுவான ஆண்டவரே. புறஜாதி மக்கள் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து அர்ப்பணிக்கும் போது, வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆவி அந்த பிள்ளையை பிடித்து அலைக்கழிக்குமே ஆக. ஓ ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்துல நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க? ஹல்லேலூயா. ஓ சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளையை உங்க பிரசன்னத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஓ இந்த பிள்ளையை உங்க பிரசன்னத்தில் கொண்டு வருகிறோம், உங்க சமூகத்தில் கொண்டு வருகிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று பைபிளை எழுதியிருக்கிறத நாங்க பார்க்கிறோமே ஆண்டவரே.
என் ஆடுகள் என் கையில இருக்கிறது என்று உரிமை கொண்டாடினவரே, அருமையான வினோத் கயல்விழி அவர்களுக்கு கொடுத்த அருமையான அந்த பிள்ளைய உம்முடைய ஊழியக்காரனாகி அடிமை ஆண்டவரே, இந்த பிள்ளைய உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹெலன் ஜாஸ்மின் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் இருந்து இந்த பிள்ளை மேல கர்த்தருடைய கரம் இருப்பதாக, இந்த பிள்ளை மேல கர்த்தருடைய ஞானம் இருப்பதாக, கர்த்தருடைய அன்பு இருப்பதாக, கர்த்தருடைய பராமரிப்பு இருப்பதாக, கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. அல்லேலூயா. விசேஷமாய் இந்த பிள்ளை மேல கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இந்த பிள்ளையை நீங்க எப்படி மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கிருபை பெற்றவளாக இந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்கணும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையானவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு இவங்க மேல் இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லும் பொழுது ஆண்டவரே இந்த உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். முந்தி இந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள் இருந்தது, அடுத்து உன் தாய்க்குள் இருந்தது, இப்ப உனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன் என்று சொன்னாரே. அதனால அருமையான பிள்ளைகளுக்கு வளர்ந்து வருகிற நாட்களில் இந்த பெற்றோர் முன்மாதிரியா இருப்பார்களாக. ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறதுல முன்மாதிரியா இருப்பார்களாக. அன்றுவரே பாடல் வசனத்தை சொல்லித் தருகிறதில் முன்மாதிரியா இருப்பார்களாக. அன்றுவரே கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ப்பதில் இவர்கள் முன்மாதிரியா இருப்பார்களாக. இவங்க மேல உங்க பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. இவங்க மேல இந்த பிள்ளை எல்லா விதத்திலையும் வளர்த்து கொண்டு வருவதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தருவீராக. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த 2025 இவங்க விரும்புவதற்கு மேலாய் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இவங்க மேல ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பீராக. குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக, அன்பு பெருகுவதாக. பரம்பரையாய் இவங்களை தொடர்ந்த சால வேர்கள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பெற்றோர் ஜெபம் பண்ணும்படி